வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிடி கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கிளாஸ் மாவு எடுத்து வச்சிருக்கேன். ரேஷன்ல அரைச்ச மாவு தான், பச்சரிசி மாவு. அதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு மாவுக்கு 2 கிளாஸ் வெல்லம் எடுத்து அதை தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். பிளஸ் அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன். ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காய் இப்படி நுணுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுத்தது அந்த வெள்ளை காய்ச்சனதை நான் அடுப்புல வச்சு ஒரு கொதி விட போறேன். நம்ம வெள்ளை காய்ச்சி வடிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை நான் ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு வடைச்சட்டியில ஊத்திட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆகுது பாருங்க. இப்போ நான் இதுல 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம நெய் விட்டா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ 3 டீஸ்பூன், நான் சின்ன டீஸ்பூன்னால 3 விட்டுருக்கேன். நீங்க பெருசா இருந்தா ஒரு 2 விட்டா போதும். 2 மட்டும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த நம்ம நுணுக்கி வச்ச தூள் பண்ணி வச்சிருந்த ஏலக்காய் தூளையும் இதுல போட்டுட்டு, பிளஸ் துருவன தேங்காய் இருக்கு பாருங்க, அதையும் நம்ம இதுல போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 2 கிளாஸ் அளவுக்கு மாவு, அதை நம்ம இதுல போட்டுக்கலாம். தண்ணி மட்டும் நிறைய ஊத்திராதீங்க. தண்ணி அளவு நீங்க ரொம்ப குறைச்சிதான் விடணும். ஏன்னா நீங்க நிறைய தண்ணி போட்டீங்கன்னா மாவு நிறைய போட வேண்டியது இருக்கும். அதனால சர்க்கரை, இந்த வெள்ளத்தோடைய டேஸ்ட் உங்களுக்கு கரெக்டா செட் ஆகாது. இப்ப நான் ஒரு 2 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த வெல்லம் போடும் போது கொஞ்சம் சால்ட் போட்டீங்கன்னா அந்த இனிப்பு டேஸ்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும். இப்ப நல்லா பாயில் ஆயிருச்சு. இப்ப நம்ம அந்த மாவுல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலரணும். ரொம்ப போட்டுறாதீங்க. உடனே கொட்டிட்டீங்கன்னா அப்படியே கட்டி ஆயிரும், கலர முடியாது. நம்ம எப்படி ரவைக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி கலருவோம் இல்லையா, அந்த மாதிரி மாவை ஒரு கரண்டியில எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு கை விடாம ஒரு கையில எடுத்து மாவை போட்டுக்கோங்க. இன்னொரு கையில நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா அந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வரும். மிக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்க பாத்தீங்களா, கடைசியா மாவு எல்லாம் நான் போட்டுட்டு உங்களுக்கு மாவுடைய கன்சிஸ்டன்சி தொட்டு பாத்தீங்க அப்படின்னா, உங்க விரல்ல நான் எதுவுமே தண்ணியோ இல்ல ஆயிலோ என் விரல்ல அப்ளை பண்ணல பாருங்க. ட்ரை ஹேண்ட் தான் அப்படியே தொட்டு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு அந்த வெள்ளத்துல அந்த மாவு அப்சர்வ் ஆகி இருக்குன்னு. அடுத்தது இப்ப நான் கொழுக்கட்டை பிடிக்கிறேன். கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு அந்த மாவுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு கையில நல்லா நெய் கிரீஸ் பண்ணிக்கோங்க. நெய்யோ ஆயிலோ இப்ப கையில இப்படி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்ம ஹேண்டோட இது கிடைக்கும். நான் பாருங்க தட்டுல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 கிளாஸ் நான் போட்டேன். அதுக்கு ஒரு 15 பக்கமா கிடைச்சது. இப்ப நான் இந்த தண்ணி ஃபர்ஸ்ட் இட்லி பாத்திரத்துல கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு நம்ம பிடிச்ச அந்த கொழுக்கட்டையெல்லாம் அதுல ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு ஒரு 5 to 10 மினிட்ஸ் போதும். அதுக்கு மேல நீங்க வேக வைக்க வேண்டாம். தண்ணி கொதிச்ச பிறகு இட்லி பாத்திரத்துல வைங்க, சரிங்களா? அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்ப நான் 2 தட்டி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திருக்கேன். பாருங்க எப்படி இருக்குன்னு தொட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், கையில ஒட்டாது. இப்ப நான் எடுத்து வேற பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். தட்டுல பாருங்க, தட்டுல எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க பசங்களுக்கு இது ஈவினிங் ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க.